நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம். ரெண்டாவது அதே வார்த்தையை திரும்ப சொல்றாரு, நீ உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருக்கிறாய். இப்போ இந்த ரெண்டும் வேற வேறவா ஒன்னா அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். இதே இன்னொரு நான் தமிழ் டிரான்ஸ்லேட்டில் படித்தேன்ல, அதில் பார்த்தீங்கன்னா அதே 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 3வது வசனமும் 4வது வசனமும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் கையில் நீ அழகிய மணிமுடியாய் இருப்பாய். அதோட திகழ்வாய், மணிமுடியாய் திகழ்வாய். அதுக்கு அடுத்தது பாருங்க, உன் கடவுளின் கரத்தில் உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இந்த வசனம் எப்படி நமக்கு வித்தியாசப்படுத்தி காட்டுது. இப்போ இதனால் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நமக்கு கர்த்தர் இந்த ஆண்டில் நாம் அவர் கையில் இருக்கிற கிரீடமாக இருக்கிறோம். ஆமென். அவர் கையில் இருக்கிற கிரீடம். இந்த கிரீடத்தை குறித்து நமக்கு ஒரு தெளிவு வேணும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும் 7வது வசனமாக 3 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 28:5. ஆமாம், நான் மாற்றி சொல்லியிருந்தா கூட மாற்றிக்குங்க. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இங்க அவரு சேனைகளின் கர்த்தர் தமது ஜனங்களின் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடத்தையும் அலங்காரமான முடியையும், அப்புறம் படிக்க மாட்டீங்களா, நியாயம் விசாரிக்க உட்காருகிறவர்களுக்கு நியாயத்தின் ஆவியும் பராக்கிரமமாகவும் இருப்பார். இப்போ அந்த கிரீடம், ஆண்டவர் அந்த கிரீடமாக இருக்கிறார். ஆண்டவரே அந்த கிரீடமாக இருக்கிறார். அந்த வசனம் சேனைகளின் கர்த்தர் நமது ஜனத்தின் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மகிமையான மீதியாயிருக்கிற ஜனங்களுக்கு மகிமையான கிரீடமா இருக்கிறாரு. அதே நமக்கு என்ன சொல்றாருன்னா, அவர் கையில் இருக்கிற அலங்காரமான கிரீடம் நீன்னு சொல்றார். பாத்துங்க, உங்களை யாருக்கு ஒப்பிடுறாருன்னா, அவர் தமக்கு ஈடாக இணையாக தேவன் உங்களை ஒப்பிட்டு சொல்லுகிறார். அடுத்தது இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். கொடிகளில் கிரீடங்களாக பதித்திருத்தார். கொடி அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியும், ஒரு கட்சின்னா அதுக்கு ஒரு கொடி இல்லாத இருக்கவே இருக்காது. அதே போல நம்முடைய தேசத்துக்கும் ஒரு கொடி இருக்கு. தெரியுமா யாருக்குன்னா? நம்ம தேசத்துக்கு ஒரு கொடி இருக்கு, மூவர்ண கொடி. என்னென்ன கலர் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கெல்லாம் படிக்கும்போது ரெட்டுன்னாங்க, இப்போ அதை காவியாக மாற்றிக்கினாங்க. சரி, எப்படியோ 3 வர்ண கொடி இருக்குது. இந்த 3 வர்ண கொடியும் நம்முடைய தேசத்துக்கு, நம்முடைய அந்த கொடி யாத்திரை இந்த நம்ம நாட்டு கொடிப்பா. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கொடி இருக்கு. கவனிச்சிங்கன்னு சொன்னால், இங்கே
இந்த கொடி ஏற்றப்பட்ட கொடியின் கிரீடத்தில் பதித்திருந்தார்கள். இங்கே கவனிக்கணும், அது பொதுவாகவே கொடி எதுக்கு அடையாளம்னா ஜெயத்துக்கு, வெற்றிக்கு அடையாளம். அந்த வெற்றியில நீங்கள் பதிக்கப்பட்ட கிரீடமாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பொதுவாக கிரீடம் என்று சொன்னால் எதை குறிக்கிறது? அலங்காரத்தை குறிக்கிறது, அழகை குறிக்கிறது, மேன்மையை குறிக்கிறது, மகத்துவத்தை குறிக்கிறது, எல்லாத்துக்கும் மேலே அதிகாரத்தை குறிக்கிறது. இந்த அதிகாரம் இப்போ ராஜா நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டுக்கு ராஜா யாரு? முதலமைச்சர் இல்லையா? முதலமைச்சர் அவர் ராஜாவாகிறதுக்கு என்ன பண்ணாரு? பழைய காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ராஜாவாகணும்னா எதிரியோடு கூட சண்டை போட்டு, யுத்தத்தில் சண்டை போட்டு ஜெயிச்சு அவர் வந்தால் தான் அவர் ராஜா, இல்லைன்னா அவர் ராஜாவாக முடியாது. ஆனால் இப்போ இந்த காலத்தில் எப்படின்னா, மக்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவரை தலைமை பொறுப்பை கொடுக்கும்போது அவர் அந்த நாட்டுக்கு, அந்த பகுதிக்கு, அந்த மக்களுக்கு அவர் ராஜாவாக மாறுகிறார். இப்போ அந்த ராஜாவுக்கு அடையாளம் என்ன? அது ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்கும். அந்த எலெக்ஷன் கமிஷனில் ஓட்டை எண்ணுவாங்க, எத்தனை சீட்டு இவர் ஜெயிச்சாரு, எந்த அடையாளத்துக்கு அடுத்து அவருக்கு ஜெயிச்சிட்டேன்னு ஒரு அதிகாரத்தை கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் கவர்னரை வச்சு அந்த பதவியேற்பு, அந்த கிரீடத்தை, அந்த நாட்டை ஆளக்கூடிய தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கிரீடத்தை அவர் தலைமையில வைப்பாங்க. இப்போ அவர் தலைமையில கிரீடம் இல்லை, ஆனால் முதலமைச்சர் என்ற மேன்மை, முதலமைச்சர் என்கிற சட்டம், முதலமைச்சர் என்ற அதிகாரம், முதலமைச்சர் என்ற தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த அதிகாரமும் அவர் கையில தான் இருக்கிறது. அல்லேலூயா. அவரை எதிர்த்து யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. காரணம், அவர் அந்த நாட்டு அரசர். அல்லேலூயா. அப்போ இது அழகை குறிக்கிறது, மேன்மையை குறிக்கிறது, மகத்துவத்தை குறிக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. இப்போ கவனிங்களேன், நீங்க ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்த வசனம், அந்த வசனத்துல நீங்க கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான, அலங்காரன்றதுக்கு என்ன? அலங்காரன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அலங்கரிக்கப்பட்ட, அழகுபடுத்தப்பட்ட, மேன்மைப்படுத்தப்பட்ட, இப்படி நிறைய காரியங்களை சொல்லலாம். என்னவா இருக்கிறீங்கன்னா அலங்கரிக்கப்பட்ட அதிகாரமாய் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த அதிகாரமா எங்க இருக்கிறீங்க? கர்த்தருடைய கையில் இருக்கிறீங்க. நான் ஆரம்ப காலத்தில் ஒரு சாட்சி சொன்னேன், அதை நீங்கள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு சபையில் என்ன சாட்சி சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் போயிட்டு சாட்சி சொன்னேன். அந்த சாட்சி என்னன்னு சொன்னால், அவர் பாஸ்டர் என்ன செய்தி கொடுக்க கூப்பிட்டாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு, ஐயா அவர்கள் தங்களுடைய அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்வார், சாட்சியோடு கூட தேவனுடைய வார்த்தையை நம்மத்திலே கொண்டு வருவார். அப்போல்லாம் நான் என்னை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் கெத்தாக இல்லாத இருப்பேன். வயசும் கம்மி, ஒரு 25 வயசு 26 வயசு அப்படி தான் இருக்கும். அவ்வளோ சின்ன பையன். ஆனால் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். 20 வயசுலேயே என்னை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். பயன்படுத்தும் போது நான் பயன்பட ஆரம்பித்தேன். அப்போது என்ன அங்கே ஒரு சென்னையில் ஒரு சபையில் கூப்பிட்டு பேசும்போது நான் சொன்னேன், சாட்சி சொல்லுங்கய்யா அப்படின்னாங்க. அப்போ சாட்சி சொன்னேன். நான் என்ன சொன்னேன், நான் ஒரு சாதாரணமான ஏழை விவசாயி, ஏழை குடும்பத்தில் ஒரு ஏழை மனுஷன் சாப்பிட்டு போட்ட ஒரு எச்ச இலை குப்பை தொட்டியில் கடந்தேன். இயேசு என்ன தெரிஞ்சுக்கிட்டு அவர் பரிசுத்த ஆவியை மேலே வீச பண்ணார். நான் பறந்து அப்படியே அந்த காற்றுல பறந்து 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 அங்கே ஒரு பெரிய கோபுரம் இருந்துச்சு. அந்த கோபுரத்தின் உச்சியில் போய் ஒட்டிக்கிட்டேன். அந்த காற்று என் மேலே வீசிக்கிட்டே இருந்தது. நான் கோபுரத்தில் ஒட்டிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் அந்த காற்று நிற்கும்னு சொன்னால் நான் கீழே விழுந்துருவேன், பிஞ்சு போன இலையா வந்து விடுவேன் அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படின்னு சொன்னால், நாம் இந்த காத்து, இந்த அதிகாரத்தை, இந்த கணத்தை, இந்த வல்லமையை, இந்த மேன்மையை, இந்த மகத்துவத்தை
எடுத்தும் போய் கோபுரத்தின் உச்சியில கொண்டு போய் வைத்தது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிற வரையிலும் உன்னை யாராலையும் கீழே தள்ளவே முடியாது. தள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே விழுந்து போவாங்க. நீ உன்னை ஒருத்தராலையும் அசைக்க முடியாது. காரணம், நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற கிரீடம். அல்லேலூயா. இந்த கிரீடம் என்று சொன்னா அது அதிகாரத்தை குறிக்கிறது, அரசியலை குறிக்கிறது, எல்லாத்திலையும் பவர், நமக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. நான் ஒரு சாதாரண ஆள் இல்லை, நான் சாதாரண ஆள் இல்லை. நீங்க எப்போ பார்த்தாலும் சில பேர் சொல்றது, ஏதோ கடக்கிற ஐயா, ஏதோ போனேன், ஏதோ வந்தேன், ஏதோ பொழைச்சிங்கறேன் அப்படின்னு சொல்றீங்க. நான் சொல்லட்டுமா, நீங்க சாதாரணமானவங்கல்ல, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற கிரீடமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அது அந்த கிரீடம் எப்படிப்பட்டதுன்னா அலங்கரிக்கப்பட்ட கிரீடம். அது அலங்காரமா இருக்கிறது. அது மணிமுடியாய் மகுடமாய் இருக்கிறது. அந்த மகுடத்தை நீங்க என்ன பண்றீங்க? அடிக்கடி அவமானப்படுத்துறீங்க, அடிக்கடி சிறுமைப்படுத்துறீங்க. நான் ரொம்ப கடக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு. நான் சொல்லட்டுமா, பரிசுத்தாவிங்கிற காத்து உன் மேல வீசுற வரலாம் நீ கோபுரத்துல தான் இருப்ப. பரிசுத்தாவி என்கிற ஆவி உன்னை விட்டு விலகுமானா நீ சொல்றது தான், நீ சொல்ற இடத்துல தான் இருப்ப. நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் ஆளுகை செய்யட்டும். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல நீங்க ஒவ்வொரு நாளும், நான் ஆண்டவர் கையில் இருக்கிறேன், அலங்காரமான கிரீடமா இருக்கிறேன், எனக்கு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு மேன்மை இருக்கிறது, எனக்கு மகத்துவம் இருக்கிறது, எனக்கு அதிகாரம் தேவன் கொடுத்திருக்கிறார், நான் அவர் கையில் வரையப்பட்டு இருக்கிறேன், அவர் கைக்குள்ளாக மறைந்திருக்கிறேன், என்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, பெரிய மந்திரம் தந்திரம் சூனியம் ஏவல் எது வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்கிற எண்ணம், நம்பிக்கை, விசுவாசம் உங்களுக்கு ஆழமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் இந்த அதிகாரம். ஏன்னா நீங்க எங்க இருக்கிறீங்க? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற கிரீடமா இருக்கிறீர்கள். கிரீடம் எதை குறிக்கிறது? அலங்காரம், அழகை குறிக்கிறது, மேன்மை குறிக்கிறது, மகத்துவத்தை குறிக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. நம்ம நாட்டு ராஜா, அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ ஜெயிச்சிட்ட, நீ மந்திரி சபை அமைக்கலாம், நீ ராஜாவா இருக்கலாம் அப்படின்னு அதிகாரம் கொடுக்கப்படுது. அதுதான் அந்த மகுடம், அதுதான் அந்த கிரீடம். அந்த கிரீடம் அதிகாரம் தான் அந்த கிரீடம். தேர்தல் அதிகாரம், தேர்தல் ஆணையம் கொடுக்கிற அதிகாரம் தான் அந்த கிரீடம். அதுபோல தேவன் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் 9 விதமான அதிகாரத்தை அல்லது கிரீடத்தை குறித்து வேதத்தில் வசனங்களை சொல்லி கடந்து போக வேண்டும் என்று நினைக்கிறேன். வசனங்களை மாத்திரம் வேகமாய் வாசித்து அந்த கிரீடங்களை, 9 விதமான கிரீடங்களை, மகுடங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவதாக லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆமென். ஒரு அழில சொல்லலாமா? இப்போ நீங்க கவனிச்சிங்கன்னு சொன்னா, தேவன் இஸ்ரவேல்ல 12 கோத்திரங்களை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். அவனுடைய பிள்ளைகளாகிய 10 பேர், 12 பேர், 12 கோத்திரங்களாக அவங்களை தெரிந்து கொண்டார். அவங்கள எகிப்திலிருந்து அழைத்து வந்தார். இஸ்ரவேல் என்னும் நாட்டை கொடுத்தார். அந்த நாட்டில் 12 கோத்திரங்களுக்கு 12 கோத்திரங்களை குடியேற பண்ணினார். அதில் 11 கோத்திரங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். ஒரு கோத்திரத்துக்கு சுதந்திரம் கொடுக்கவில்லை, பங்கு கொடுக்கவில்லை. அவங்களுக்கு சுதந்திரம் எது? கர்த்தருடைய ஆசாரிய பட்டம், ஆசாரிய ஊழியம். ஆசாரிய ஊழியம் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம்.
அது யாருக்கு? லேவி கோத்திரத்துக்கு. அதில் லேவியராகவும் ஆசாரியராகவும் அவங்க இருக்கிறாங்க. லேவியர்கள் மொத்தமாக அந்த கோத்திரம் முழுதும் தேவனுடைய பணிவிடை செய்ய வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பணிவிடைகளை செய்ய வேண்டும். ஆசாரியன் அதிலிருந்து தனியாக பிரித்து எடுக்கப்பட்டவன். அவனை ஆராதிக்கிறவனாகவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவனாகவும் ஊழியக்காரனாகவும் அவன் பிரித்து எடுக்கப்படுகிறான். ஆசாரியனாக பிரித்தெடுக்கப்படுகிறான். லேவியர்களில் இருந்து ஒருவனை பிரித்தெடுக்கிறது ஆசாரியன். அவனுக்கு என்ன செய்றாங்கன்னா, அவனுக்கு ஒரு அங்கி, அவனுக்கு மேல் சட்டை, உள் சட்டை எல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் மார்பதக்கம் எல்லாம் போட்டு, தலைக்கு பாகை தொப்பி போட்டு, அவன் நெத்தியில ஒரு பட்டம் கட்டுறாங்க. அந்த பட்டத்துக்கு பேரு பரிசுத்த கிரீடம். இப்போ அந்த பரிசுத்த கிரீடம் அவர் தலையில இருக்கிற போதுதான் அவர் ஆசாரியனா என்ன பண்ண முடியும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து ஆராதனை செய்கிறவனாக இருக்க முடியும். அது நீங்க பாத்தீங்கன்னா, யாரு வேணாலும் திடீர்னு ஆண்டவர் பேசினாரு. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வேலை செய்து ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்த பணத்தில் ஒரு இடம் வாங்கி சர்ச்சு கட்டிட்டு, வீட்டுக்கு மேலே ஒரு சர்ச்சு கட்டிட்டு அதில் அவர் பாஸ்டர் ஆகிட்டார். இது எப்படி? அரசாங்கமே உனக்கு ஓய்வு கொடுத்துடுச்சு. ஆண்டவருடைய வேலைக்கு புதுசாக ஆசாரிய பட்டம் எப்படி கிடைச்சதுன்னு தெரில, எப்படி ஆசாரியர் ஆனார்னு தெரில, என்ன எப்படியோ நம்ம அது தேவையில்லை, அது குற்றப்படுத்தவும் நமக்கு விருப்பம் இல்லை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், ஆசாரியன் என்பது இஸ்ரவேல் 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரமாகிய லேவி கோத்திரத்திலிருந்து அவர்களை பிரித்தெடுத்து அவர்களுக்கு அங்கிகளை உண்டு பண்ணி, அவர்களுக்கு பாகை உண்டு பண்ணி, அவர்களுக்கு மார்பதக்கத்தை உண்டு பண்ணி, அவர்களுக்கு அங்கிகளை, நீளமான அங்கிகளை உண்டு பண்ணி, அவர்கள் தேவாலயத்துக்குள்ளே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து தூப கலசங்களை எடுத்து தூபம் காட்டும்படியான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த அதிகாரத்தின் பேர் தான் பரிசுத்த கிரீடம் என்கிற பட்டம், கிரீடம் கொடுக்கப்படுகிறது. இது கிரீடத்துக்கு என்ன பேரு? பரிசுத்த கிரீடம். இப்போ அதுக்கு என்ன பவர் இருக்கு? அவங்க தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் ஆராதனை செய்ய முடியும். அப்போ நீங்க கர்த்தரை ஆராதிக்கிற இடத்துக்கு வரலாமா, வர முடியாதா? நீங்க கர்த்தரை ஆராதிக்கிற இடத்துக்கு வரலாமா, வர முடியாதா? வர முடியாது. முடியும். எப்படி முடியும்? ஆமாங்க, அந்த கிரீடத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியுமானா கட்டாயம் நீங்கள் ஆராதிக்க முடியும். அதை பெற்றுக்கொள்ள முடியுமா? எப்படி? தேவன் உங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களை பிரித்தெடுக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு உங்கள் நெற்றிகளிலே பரிசுத்த பட்டம் என்கிற கிரீடத்தை உங்கள் நெற்றிகளிலே சூட்ட வேண்டும், தலையிலே சூட்ட வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் தான் ஊழியம் செய்ய முடியும், ஆசாரியனாக இருக்க முடியும். மற்றவங்கெல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க. ஆசாரியனாக வருவாங்க, ஊழியத்துக்கு வருவாங்க, ஊழியம் செய்வாங்க. ஆனால் என்ன இருக்காது, முடிவு என்னன்னா தோல்வியாக இருக்கும். காரணம், அந்த பட்டம் இல்லை, அந்த கிரீடம் அவர்கள் தலையில் இல்லை. என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எத்தனை பேர் நானா போனால் போதுங்க சர்ச்சுக்கு வரணும்னு வந்தங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் கூட இருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், தேவன் தான் உங்களை தெரிந்து கொண்டார், தேவன் தான் உங்களை அழைத்தார், தேவன் தான் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் பாஸ்தின்னு சொன்னால் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை நீங்கள் வாசிங்கன்னா அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. கவனிங்க,
எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயல், அப்படியே இயேசுவை போல மாறுவதற்கு ஒப்பாய், இயேசுவுக்கு சமமாய் இருப்பதற்கு முன் குறித்து இருக்கிறார். யாருக்குங்க? யாருக்கு ஈக்குவலா இருக்கிறதுக்கு? இயேசு கிறிஸ்துக்கு ஈக்குவலா இருக்கிறதுக்கு தேவன் உங்களை முன் குறித்து இருக்கிறாராம். நம்புறீங்களா? 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 ஓ, நான் மெதுவா கேட்டா நீங்க சவுண்டா சொல்லுவீங்க. என்ன விஷயம்னா, நீங்க நம்புறீங்கன்னு சொன்னா உங்க செயல் அதை காணும். நான் இயேசு கிறிஸ்துவுக்கு இணையாக அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுவின் சாயலை தரித்து கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த வசனம் பாருங்க, முன் குறிக்கப்பட்டு, அந்த வசனத்தை படிங்க. எவர்களை எல்லாம் தேவன் முன் குறித்தாரோ அவர்களை எல்லாம் அழைச்சிருக்காரு. இப்ப நீங்களா வந்தீங்களா? அவர் அழைச்சாரா? கட்டாயமா அவர் தான் முன் குறிச்சாரு, அவர் தான் அழைச்சார். எப்போ உங்களை முன் குறிச்சாரு? தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் முன்னமே உங்களை முன் குறிச்சிட்டாரு. இப்ப எதாச்சமா தற்செயலா ஒரு பை ஆக்சிடென்டா அப்படி வந்துட்ட இல்லவே இல்லை. நீங்க எப்போ குறிக்கப்பட்டீங்க? உங்க தாயின் வயிற்றுல நீங்க உருவாகும் முன்னமே உங்க பேரை சொல்லி எழுதிட்டாரு. உங்க பேரை உங்க அம்மா வயிற்றுல எழுதிட்டாரு. உன் பேர் இதுதான், நீ இத்தனை வருஷம் பிறந்து வந்து நீ இயேசுவுக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ வந்து என்ன மகிமைப்படுத்து. இயேசுவுக்கு சமமா சாயலா அவர் ஒத்திருக்கும்படி உன்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அடுத்தது வசனத்தை படிங்களேன். யாரையெல்லாம் அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். யாரையெல்லாம் நீதிமானாக்கி இருக்கிறாரோ என்ன மகிமைப்படுத்தி இருக்கிறார். இப்போ எப்படி? கையில கிரீடம் போல உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வசனம் முழுக்க பார்த்தீங்கன்னா 35வது வசனம் வரல படிச்சீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். நீங்க யாரும் தற்செயலா வந்தவங்க இல்ல, தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள். நீங்க பாருங்க, எப்படிங்க இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டீங்க? யோசித்து பாருங்களேன். ஆச்சரியமான ஒரு செயல். எனக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. உங்களை சொல்லுங்க, நீங்க உங்க பரம்பரையில் எத்தனை பேர் கிறிஸ்தவங்களா இருந்தீங்க? அதெல்லாம் நீங்க வந்தீங்க? கிடையவே கிடையாது. அது என்ன அப்படின்னா, தேவன் முன்குறித்தார், தெரிந்து கொண்டார், அழைத்து கொண்டு வந்து இங்க உட்கார வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த பட்டம், பரிசுத்த கிரீடம் என்கிற பட்டத்தை உங்க தலையில வைத்திருக்கிறார். நீங்க ஊழியம் செய்யறீங்க அப்படின்னா, ஊழியம் செய்ய முடியுதுன்னா அந்த கிரீடம் உங்களுக்கு இருக்கு. ஆராதிக்க முடியுதுன்னா அந்த கிரீடம் உங்க தலைமையில இருக்கு. உங்களால தேவனை மகிமைப்படுத்த முடியுது, 4 பேருக்கு சாட்சியா நிற்க முடியுதுன்னா அந்த கிரீடம் உங்க தலைமையில இருக்கு. நான் இங்க வரும்போது தாங்க கிறிஸ்தவங்களா காட்டிக்குவேன். வெளியே போனா அப்படியே ஒளிஞ்சு போய் நாம் உலகத்து மக்களை போலவே இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க இங்க யாருமே இல்லைன்னு நான் நம்புறேன். அல்லேலூயா. எல்லாரும் பகிரங்கமா இயேசுவுக்கு சாட்சியா இருக்கிறீங்க. இயேசுவை தேவன் என்று அறிக்கையிடுகிறீர்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள். அப்படியானால் உங்க தலைமையில அந்த கிரீடம் இருக்கிறது. என்ன கிரீடம்? பரிசுத்த கிரீடம். அந்த தேவன் பரிசுத்தப்படுத்தாம நானா பரிசுத்தமாக முடியுமானா பரிசுத்தமாக முடியாது. தேவன் நம்முடைய இரத்தத்தை சிந்தி உனக்காக எனக்காக உன்னையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அவருடைய பரிசுத்த கிரீடம் உன் தலைமேல் இருக்கிறது. ஆகையினால தான் இன்றைக்கு நீ தேவனுடைய பிள்ளையாய் இங்க வந்து இருக்கிறாய். அல்லேலூயா. இரண்டாவதாக லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 13வது வசனம், 12வது வசனம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இரண்டாவது கிரீடம்
அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் தலைமேல் இருக்கிறதே, நான் கர்த்தர். அல்லேலூயா. இப்ப ரெண்டாவது, உங்க தலைமையில இன்னொரு கிரீடம் இருக்கிறது. எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க? அபிஷேகம் பெற்றவங்க எல்லார் தலைமையிலையும் அந்த அபிஷேக தைலம் என்கிற கிரீடம் இருக்கிறது. நீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் எப்படி பெறது, என்ன, எப்படி அது எங்கேருந்து வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. நிறைய பேருக்கு சந்தேகமாக வேற நீங்கள் இருக்கிறீங்க. அபிஷேகம் பெறணும்னா என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு. ஒன்றுமே இல்லைங்க. தேவனை முழுமையாக ஏற்றுக்கிட்டிக்கிறது உண்மைன்னா முழுமையாக ஆராதிங்க. முழுமையாக ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை மேலே வந்து அமர்வார். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ண அந்த 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 சந்தர்ப்பத்தை எடுத்து பாருங்களேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள். அப்புறம் அங்கே இங்கே இங்கே அந்த பலத்த காற்றுக்கு முன்ன ஒரு சம்பவம். அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தாங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிற 50 பேர் 100 பேர் எப்படி இருக்கணும்னா, ஒரே மனசாக இருக்கணும், ஒரே சிந்தனையாக இருக்கணும், ஒரே நோக்கமாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது கூடி தேவனேன்னு கையெடுக்கும் போது அபிஷேகம் ஆராய் ஊற்றி ஓடி வரும். அல்லேலூயா. இப்போ நீ, அதாவது உனக்கு ஒரு மனசு ஒரு மனசு இருக்கா அப்படின்னா இல்லை. என்ன தெரியும் பண்ற நீ? ஜெபம் ஆராதிக்கிற நேரத்தில் இப்படி இப்படி பார்த்துட்டு இருக்க. நான் கேட்குறேன், என்ன பார்க்குற? தேவனை பார்க்காம நீங்க என்ன பார்த்துட்டு இருக்க? என்ன பார்க்க போற? என்னதான் பார்க்க முடியும் உன்னால? நான் சொல்றேன், நீங்க வந்தது எதுக்குன்னா கர்த்தரை பார்க்கறதுக்கு தான். நீங்க வந்தது கர்த்தரை பார்க்க. அவரை பாருங்க. பக்கத்துல பார்க்கறது, அவங்க என்ன பார்க்குறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன புடவை கட்டுறாங்க, அவங்க என்ன செயல் பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்களா அழுகுறாங்களா, இது வேணாம் உனக்கு. உன்னுடைய எண்ணம் பூரா அவரை நோக்கி இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் கவனிங்க, அண்ணாள்னு ஒரு சகோதரி, ஒரு அம்மா, எல்லாரும் தேவாலயத்தில் பண்டிகையில் இருக்கிறாங்க. பண்டிகைக்கு வந்திருக்கிறாங்க எல்லாரும். பண்டிகையில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் இருக்காங்க. பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த அம்மா மட்டும் அழுதுகிட்டு இருக்கு. அவரை நோக்கி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கு. ஊழியக்காருக்கே பொறுக்கல, இந்த பொம்பளை குடிச்சிட்டு வந்துக்குதுன்னு. ஊழியக்காரே சொல்றாரு, நீ குடியிலிருந்து திரும்ப மாட்டியா? சொன்னார், ஐயா நான் பேலியால் பிசாசு பொண்ணு போல இல்லையா, நான் குடிச்சிட்டு வந்திருக்கிறவ இல்லையா, நான் மன கிளேசத்தோடு வந்திருக்கிறேன். உடனே சொல்லிட்டார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சுன்னு. என்ன தெரியுமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கிற உன் ஜெபம், நீ யாரா வேணாலும் இரு, உன் ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், அது மட்டும்தான் அங்க முக்கியம். வந்தோம், நம்ம எதுக்கு வந்தோம் தெரியுமா? நான் பாருங்க எப்படிப்பட்ட துணி கட்டிங்கிறேன்னு காட்டுறதுக்கு இல்லை, நான் கையில் வளையல் போட்டுங்கிறேன்னு காட்டுறதுக்கு இல்லை, செயின் போட்டுங்கிறேன்னு காட்டுறதுக்கு இல்லை, இயேசுவை பார்க்கறது. ஒரே நோக்கம், இயேசுவை பார்க்கணும். பாத்தியா? பார்க்கணும் இயேசுவை. அந்த அம்மா எங்க போய் பார்த்தாங்க? இயேசுவை தேவாலயத்தில் போய் பார்த்தாங்க. தேவாலயத்தில் எல்லாம் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க, இவங்க மட்டும் மன கிளேசத்தோடு அழுதுகிட்டு இருக்காங்க. ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது என்று பதில் கிடைத்தோடு போயிட்டாங்க. ஒரு பிள்ளை அல்ல, 5 பிள்ளைகளை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். ஒரு பிள்ளைக்காக கெஞ்சினாங்க, அவர்களுக்கு தேவன் அவர்கள் மன்றாட்டை கேட்டு பார்த்து 5 பிள்ளைகளை கொடுத்தார். அல்லேலூயா. உன் ஜெபம் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், தேவனை தேடுகிறதாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து, படிக்க மாட்டீங்களா? ஸ்ட்ரைக் பண்றீங்களோ? பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படாமலும் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை
பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருக்கணும். நீங்க என்ன செய்யணும்னா, தேவ ஆலயத்தை விட்டு விலகக்கூடாது, பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு விலகக்கூடாது. ரெண்டாவது, தேவனுடைய பரிசுத்தத்தை குலைக்கக்கூடாது. உன்னால தேவனுடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது, உன்னால தேவனுடைய பரிசுத்தம் கெட்டு போகக்கூடாது. இதெல்லாம் போய் சர்ச்சுக்கு போகுதுங்களே அப்படின்னு யாரும் உன்னை பார்த்து சொல்லிடக்கூடாது. அதுதான் பரிசுத்த குலைச்சல் ஆக்காத விஷயம். நீ உன்னால ஒருத்தர் இயேசு குலைக்கிறாங்கன்னா நீங்க தான் அவங்கள பரிசுத்த குலைச்சல் பண்றீங்க. கவனிங்க, பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் இருப்பானாக. அவனுடைய தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் தலையின் மேல் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவர் கர்த்தர் உங்கள் மேல் அபிஷேகம் என்னும் தைலத்தை, கிரீடத்தை உங்கள் தலை மேல் வைத்திருக்கிறார். அந்த கிரீடம், இரண்டாவது கிரீடம் அபிஷேகம் என்னும் கிரீடம். அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம் என்னும் கிரீடம் அவன் தலையின் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர். அல்லேலூயா. மூன்றாவதாக எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். இங்க கவனிங்க, ராஜா அகஸ்வேர் ராஜா, அவன் எஸ்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்ன அவனுடைய மனைவி வஸ்தி. இப்போ ராஜாவுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, அவருடைய மனைவி அழகையும் சௌந்தரியத்தையும் அவங்களுடைய மேன்மையும் மற்றவங்களுக்கு காட்டணும். பாரு, என் பொண்டாட்டியை பாரு, அவள் அழகை பாரு, அப்படி பாரு, இப்படி பாருன்னு காட்டணுங்கிறதுக்கு வரணும், வந்து முன்ன நிற்கணும், வந்து இங்கே நிற்கணும். ஆனால் வர்றதுக்கு முன்ன அவங்க கிரீடத்தை பதித்து கொண்டு வரணும். என்ன கிரீடம்? ராஜ கிரீடம். இவங்க ராஜாவுக்கு இணையானவங்க, ராஜாவுக்கு சமமானவங்கிற அந்த கிரீடம். அதுதான் நான் முதல்ல சொன்னேன், அதிகாரத்தை குறிக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். கிரீடம் வந்து அதிகாரத்தை குறிக்கிறது என்று சொன்னேன். இப்போ வஸ்தி கிரீடம் ஏன் அணியணும்? அவர் ராஜாவுடைய துணைவியார், மனைவி என்கிற அந்த அடையாளத்தை காட்டுவதற்காக, அதிகாரத்தை காட்டுவதற்காக அந்த கிரீடம் அவளுக்கு அணிந்து கொண்டு, தலை கிரீடத்தை பதித்து கொண்டு தலைமேல் போட்டுக்கொண்டு அவள் எங்கே வரணும்? தங்கள் பிரபுக்களுக்கு முன்பாக வரணும். இது ராஜ கட்டளை, உத்தரவு. ஆனால் நடந்தது வேற. ஆனால் அவர் நடக்க சொன்னது என்ன? மகா ரூபவதியாயிருந்த, படிங்க, ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி. இங்க கவனிக்கணும், சௌந்தரியத்தையும் அப்புறம் ராஜஸ்திரியாகிய வஸ்திரி சௌந்தரியத்தை ஜனங்களுக்கு பிரபுக்களுக்கு காண்பிக்கும்படி இங்க என்ன பண்ணணும்னா, ராஜகிரீடம், அதிகாரம் என்கிற ராஜகிரீடத்தை பதித்து கொண்டு, போட்டுக்கொண்டு, தரித்து கொண்டு இங்க ராஜாவுக்கு முன்னே வரணும். இது எந்த 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 கிரீடத்தை குறிக்கிறது? அதிகாரம், ராஜ கிரீடத்தை குறிக்கிறது. அது எதுக்கு குறிக்கிறது? அதிகாரம் என்கிற கிரீடம், அதிகாரம். ஆனா அங்க வஸ்தி என்ன சொல்லுமா, அவங்க அழக சௌந்தரியத்தை ராஜா ஏலம் போடுறார். அங்க பார்த்து, வாங்க ஜனங்கள்லாம் பாருங்க, என் பொண்டாட்டி அழக பாருங்க, பிரபுக்கள்லாம் பார்த்து, அவருடைய கீழே இருக்கிற ராஜாக்கள்லாம் பார்த்து, வந்து என் பொண்டாட்டியை பாருங்க, அவள் அழக பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேடிக்கை பொருளாக அவர் நிறுத்தினார். அதனால் அந்த வஸ்தி அந்த ராஜ மேன்மையை உதறி தள்ளினாள். ஏன் தெரியுமா? நான் ஒரு இடத்துல
கீழே தள்ளப்பட போகுது, என்னை அழக ஒருத்தருக்கு பார்க்கணும், என்னை மதிக்கணுங்கிற மாதிரி இல்லாமல் அதுக்கு ராஜ கிரீடம் என் தலைமையில தான் இருந்தால் தான் ஓகே அப்படின்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட கிரீடமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த ராஜ மேன்மையை அவர் தள்ளி போட்டால். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயங்க, உங்களை மற்றவங்க பார்த்து புகழணும்னு ஆசைப்படாதீங்க, உங்களை இயேசு புகழ்ந்தா போதும். அல்லேலூயா. என் பிரியமே, என் ரூபவதியே என்று இயேசு சொன்னா போதும். இங்க இருக்கிறவங்க யாருன்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. இங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கவும் பார்க்காத. ஏன் தெரியுமா? எல்லாருமே இயேசுவை போல இல்லை. ஏன் தெரியுமா? இயேசு மட்டும்தான் உன் மேல அன்புள்ள தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. உனக்காக தன் ஜீவனையே கொடுத்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது உன்னை நீ மேன்மைப்படுத்துற மாதிரி சில நேரத்துங்களில் பார்த்தீங்கன்னா சில பேர் அவங்கள வந்து அவங்களையே பற்றி பேசணும், என்னை பற்றி பேசவே இல்லை, இந்த வாரம் என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா, அந்த வஸ்தியின் எண்ணம், வஸ்திக்கு இருக்கிற எண்ணம் இல்லை, வஸ்தியினுடைய கணவன் அந்த அகஸ்வரனுடைய எண்ணம், மற்றவங்களை முன்ன அவரை புகழறது. நான் சொல்கிறேன், அது ஒரு நாள் ஆபத்தில் முடியும். அந்த புகழ்ச்சி ஆபத்தில் கட்டாயம் ஒரு நாள் முடியும். இன்னைக்கு புகழறவங்க நாளைக்கு தூஷிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய ஒருத்தர் அன்பா புரிஞ்சுக்கிறீங்க, அதனால மேன்மைப்படுத்துகிறாங்க. நாளைக்கே உங்களுக்குள்ள மனஸ்தாபம் வராது, உங்களை தூஷிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கிறது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் ஒருவரால் புகழப்படுவதை தவிர வேற ஒன்றையும் விரும்பாதீங்க. அல்லேலூயா. அடுத்ததாக நான்காவதாக சங்கீதம் 21:1-3 வரை சீக்கிரம் படிங்க. ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்போது புரிஞ்சிச்சா என்னன்னு எனக்கு தெரியல, அதனால நானே ஒரு முறை விளக்கமாக சுருக்கமாக சொல்லிடுறேன். முதல் வசனத்தை படிங்க. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார். ராஜா மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கர்த்தருடைய வல்லமை தேவை. ஓகே, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கர்த்தருடைய வல்லமை தான் வேணும். மற்றவங்க புகழ்ச்சியோ புகழோ தேவையில்லை. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கர்த்தருடைய வல்லமை தேவை. அப்புறம் பாருங்க, உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் சந்தோஷப்படுகிறார், களி கூறுகிறார், சந்தோஷப்படுகிறார். இது தேவனுடைய ரட்சிப்பில் தான் சந்தோஷம் இருக்கிறது, வேற எங்கேயும் சந்தோஷம் இல்லை. இது ரொம்ப முதல்ல புரிஞ்சுக்குங்க. சந்தோஷத்தை தேடி நிறைய பேர் எங்கெங்கேயோ அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், ராஜா அந்த தேவனுடைய வல்லமையில தான் ராஜாவுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. ரெண்டாவது, தேவனுடைய ரட்சிப்பில் தான் சந்தோஷம் இருக்கிறது. ரெண்டாவது வசனம் பாருங்க. யாருடைய மன விருப்பத்தின்படி? தேவனுடைய மன விருப்பத்தின்படி. நீங்க ரொம்ப முக்கியம். தேவன் விரும்புறாரா இல்லையானே தெரியறது கிடையாது. ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும், என் மேலேயே கொட்டிடும், வேற யார் மேலேயும் கொட்டாதீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் உன் மேலே மன விருப்பமாகிறாரான்னு பாரு. விருப்பமாக இருந்தாருன்னா போதும், நீ ஆசீர்வதியோ ஆண்டவர் என்ன எப்படியாவது சொல்லவே வேணாம். நீ என்ன நடக்குது பாருங்க, அவருடைய மன விருப்பத்தின்படி நீ அவர்களுக்கு தந்தருளி அவர்களுடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளவே மாட்டாருங்க. நீங்க உங்க மேல ஒரு விருப்பமா இருந்தார்னா, பிரியமா இருந்தார்னா, உங்க ஜெபம் ஒண்ணு கூட தள்ளப்படுவதே கிடையாது. ஆமென். நம்புறீங்களா? அப்புறம் மூணாவது கவனிங்களா, மூணாவது வசனம். இப்போ நீங்க இந்த கிரீடத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்.
உத்தம ஆசீர்வாதங்களோடு அவர்களுக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். இது என்ன கிரீடம்? இந்த வசனத்தை 3வது அடி படிச்சிட்டீங்க. சரி, மறுபடியும் 3வது வசனத்தை படிங்க. இப்ப சொல்லுங்க. ஆசீர்வாதங்க, அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? உத்தமமான ஆசீர்வாதம். அதாவது போலியோ இதுவோ அப்படியே கிடையாது. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அப்படியே அப்பட்டமான ஆசீர்வாதம், உத்தமமான ஆசீர்வாதம். அது எதில் கலப்படம் கள்ளக்கபடம் இல்லாத ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்துக்கு, இந்த கிரீடத்துக்கு என்ன பேரு? ஆசீர்வாதம் என்னும் பொற்கிரீடம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்னும் பொற்கிரீடம். இந்த கவனிங்க பாருங்களேன். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவர்களுக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசின் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறார். எப்படி வர்றாரு? உத்தம ஆசீர்வாதம். வீட்டில் ஒண்ணுமே இல்லைங்க. ஏன் இல்லை? இன்னைக்கு நீ கேட்கணுங்க. இந்த ஆண்டு நீ கேட்கணும். வீட்டில் அரிசி இல்லையா? கேட்கணும் ஆண்டவரே, அப்பா நீங்கள் மன விருப்பப்படி நான் இல்லையாப்பா, நீங்கள் மன விரும்புறத நான் செய்யலையாப்பா, நீங்கள் மன விரும்புகிற மாதிரி நான் ஜெபிக்கலையாப்பா, நீங்கள் மன விரும்புகிற மாதிரி நான் வாழலையாப்பா. கேட்டு பாருங்க, ஆசீர்வாதம் உங்க தலைமையில் வந்து தங்கும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அதை விட்டுட்டு நாம என்ன நினைச்சுக்கிறோன்னா, ஆசீர்வாதம்னா நம்மளால தான் வருது. இல்லவே இல்லைங்க. அவர் ஆசீர்வாதம், அவருடைய ஆசீர்வாதம், உத்தம ஆசீர்வாதம் கொண்டாந்து உங்க தலைமையில பொற்கிரீடமா வைக்கிறாரு. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? 1லிருந்து. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையினாலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார். நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னா கர்த்தருடைய வல்லமை தேவை. 2வது, நீங்க சந்தோஷமா களி கூறணும்னா தேவனுடைய ரட்சிப்பு தேவை. இது 2ம் அவசியம். தேவனுடைய வல்லமை தேவை, தேவனுடைய ரட்சிப்பு தேவை. இது 2ம் இருக்கணும். 3வது இன்னொன்னு இருக்கணும். அவருடைய மன விருப்பத்தின்படி நீங்க இருக்கணும். அவர் விரும்புற மாதிரி நீங்க வாழணும். அவர் விரும்புற மாதிரி நீங்க செய்யணும். அவங்க விரும்புற மாதிரி ஜெபிக்கணும். அவர் விரும்புகிற மாதிரி நீங்க ஆராதனை செய்யணும், ஆண்டவரை தேடணும். அது பாருங்க, அவருடைய மன விருப்பத்தின்படி நீ அவர்களுக்கு தந்தருளி அவர்களுடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளவே தள்ள மாட்டீங்க ஆண்டவரே. அதுக்கப்புறம் சொல்றாரு, உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவர்களுக்கு எதிர்கொண்டு வந்து சிரசின் மேல், அவங்க தலை மேலே பொற்கிரீடத்தை தரிப்பிக்கிறீர். ஆசீர்வாதம், உத்தம ஆசீர்வாதம் என்னும் பொற்கிரீடத்தை தேவன் உங்க தலைமேல் தரிப்பிக்கிறார். அல்லேலூயா. நீங்க இந்த ஆண்டுல கஷ்டமா இருந்துச்சுன்னா உட்காந்துன்னு அழுதுறதை விட்டுட்டு, அப்பா நான் என்னப்பா வல்லமையை இழந்துட்டேனா, இல்லை நான் உங்க ரட்சிப்பை இழந்துட்டேனா, இல்லை உங்க மன விருப்பத்துக்கு மீறி நான் எங்கன்னா நிற்கிறேன்னா என்னை இப்பவே மன்னிச்சு உம்மண்டைக்கு சேர்த்துக்கொள்ளும் என்று சொல்லிங்க. உன் வீட்டில் ஆசீர்வாதம் குறையவே குறையாதுங்க. அல்லேலூயா. வசனம் சொல்றது, சிங்கக்குட்டிகள். ஆமாங்க, ஒருவேளை சிங்கத்து காட்டில் ராஜா, அது எப்படி வேணாலும் சாப்பிடலாம், எதை வேணாலும் ஆட்சி சாப்பிடலாம். ஒருவேளை சிங்கக்குட்டிகள் கூட பட்டினி கிடக்கலாம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் வரவே வராது. அல்லேலூயா. காரணம், தேவன் வல்லமை உங்களிடத்துல வரணும், தேவனுடைய ரட்சிப்பு உங்களிடத்துல வரணும், தேவனுடைய மன விருப்பம் உங்களிடத்துல இருக்கணும். அப்போ உத்தம ஆசீர்வாதங்களால் நீங்க நிரப்பப்படுவீர்கள். அல்லேலூயா. அடுத்ததாக 5வது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆமென்.
அல்லேலூயா சொல்லலாமா? நிறைய பேர் வெள்ளையை காட்டுறதே கிடையாது, இன்க்ளூடிங் மைசெல், என்னையும் சேர்த்து தான். வெள்ளையை தலையில் காட்டுறதே கிடையாது. வசனம் என்ன சொல்ல தெரியுமா? நீதியின், அதாவது நீங்க ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து, கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து, கிறிஸ்துவோடு வாழ்ந்து வர்ற வெள்ளை முடி உனக்கு கிரீடம். அல்லேலூயா. அது என்ன கிரீடமா? மகிமையின் கிரீடம். ஆனா நீங்க எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவோட, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுக்காகவே வாழணும். நீங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பூரா உலகத்துக்காக வாழறது, வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் நான் அப்படி எனக்கு நிகராக யாரும் பக்தியில இல்லைங்க அப்படின்றது. அவங்கெல்லாம் நீதியின் கிரீடம் அவங்க தலைமையில இல்லை. உண்மையா என்ன சொல்றேன்னா, யார் தலைமையில? நீதியின் வழியில நடக்கிறவங்க. நீதி வழின்னா என்ன? ஏதோ ஒரே ஒரு அர்த்தம் சொல்லிடுங்க நீதியின் வழின்னு. சங்கீதம் வாசிக்கிறதா? சத்திய வேதத்தை புரியல எனக்கு, கத்தியால குத்துறதா? சரியா சொல்லுங்க, எனக்கு புரியல. ஒன்னே ஒண்ணுதாங்க, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது. என்னது அது அப்படின்னா? தேவ விருப்பத்தை செய்யறது மட்டும்தாங்க தேவ நீதி. எங்க நான் நடக்கிறேன் அது தேவ சித்தமா இருக்கணும், நான் உக்காந்துங்கிறேன் அது தேவ சித்தமா இருக்கணும், நான் படுத்து இருக்கிறேன் அது தேவ சித்தமா இருக்கணும். சங்கீதம் 1ல் துன்மார்கன், பாவி, பரியாசக்காரன், அதில் பாருங்க 3 பேருக்கும் ஒவ்வொரு சொல்ல. துன்மார்கனுடைய ஆலோசனையில் நடக்காத, பாவி வழியில நிற்காத, பரியாசக்காரர் இடத்துல உக்காராத. நிற்காத, நடக்காத, உக்காராத. இது ரொம்ப முக்கியம். நீ என்ன செய்யணும்? நீதியின் வழியில நடக்கணும். அல்லேலூயா. நீதி வழி எது? தேவனுக்கு பிரியமானது தான் நீதி வழி. இப்போ இயேசு கிறிஸ்துவ கவனிங்களேன், அவர் தேவகுமாரன். அவர் பிதாவே எனக்கு இறங்குன்னு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அவரே தேவகுமாரன் தான். ஆனா தேவ நீதியை நிறைவேற்றுவது அவருடைய தலைமேல் விழுந்த கடமையாய் இருந்தது. நான்லாம் பாஸ்டருங்க, நான்லாம் சட்டத்தைப்படி கேட்கணுமா அப்படின்லாம் எனக்கு. நான் இப்போ தான் பஸ்ஸில் போகிறதில்ல, பஸ்ஸில் போயிட்டு இருப்பேன். பஸ்ஸில் போயிட்டு இருந்த காலத்தில் ஒரு கண்டக்டர், அவர் செயின் ஸ்மோக்கர், வச்ச சிகரெட்டை அணைஞ்ச உடனே உண்டான்னு பார்த்து வச்சுக்குவார். அங்கேருந்து வர்றதுக்குள்ளே 2-3 பாக்கெட் காலி போய்ட்டுருவாருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிக்கினே இருப்பார் அவர். நான் சொன்னேன், தலைக்கு மேலே புகைப்பிடிக்காதீர் அப்படின்னு எழுதியிருக்க, நீ மட்டும் உனக்கு மட்டும் இதுக்கு நீ மட்டும் இதை செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் என்ன சார் கேட்குறீங்க, வீட்டில் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு வைக்கிறீங்க, உங்களுக்கா உள்ளக்கிறவங்களுக்கா அப்படின்னு கேட்டார். நாய்கள் ஜாக்கிரதை போர்டு வீட்டில் இருக்கிறவங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கா வீட்டுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கா? வெளியே இருக்கிறது எங்களுக்கு இல்லை சார் அப்படின்றாரு. பஸ்ஸில் இருக்கிற எனக்கு இல்லை, நீ வர்ற ஏறுற நீ தான் புகை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாரு. இவருக்கு இப்படிப்பட்ட ஆட்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்க. அது மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட விளக்கத்துமே எங்கே கொடுக்குறாரு பாருங்க. நாய் ஜாக்கிரதைங்கிறது நாய் வீட்டில் இருக்கிற வெளியே இருக்கிறவங்களுக்கு தானா, உள்ளே இருக்கிறவங்களுக்கு கிடையாதான். அதுபோல் சிகரெட் பிடிக்கிறது பஸ்ஸில் அவர் பிடிக்கலாமா, பஸ் ஏறுறவங்க தான் பிடிக்கக்கூடாதான். எப்படி நியாயம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய நீதி எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த வழியில் நடந்தீங்கன்னா அது உங்களுக்கு மகிமையான கிரீடமாக இருக்கும். அந்த மகிமையான கிரீடத்துக்கு என்ன பேரு? டக் 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 டோய். அது அப்படியே அர்த்தம் அதுக்கு. அதாங்க நீதி கிரீடம்னா என்ன? தேவனுடைய சித்தத்தை செய்யறது. அல்லேலூயா. என்னங்க?
தேவ சித்தத்தை செய்தீங்கன்னா உங்க தலை மேல மகிமையின் கிரீடம் வந்து அமரும். ஆமென், அல்லேலூயா. ஆறாவதாக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருள்வார். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ அடுத்தது என்ன கிரீடம்னா நீதியின் கிரீடம். இப்போ நம்ம நீதியின் கிரீடத்தை பார்க்க போகிறோம். ஏற்கனவே 5 கிரீடத்தை பார்த்துட்டோம். ஞாபகம் இருக்கா? பரிசுத்த கிரீடம், அபிஷேக கிரீடம், ராஜ கிரீடம். ராஜ கிரீடமே கெடுத்தாலும் நம்மை சிறுமைப்படுத்துகிறதுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடாது அந்த ராஜ கிரீடம். அடுத்தது பொற்கிரீடம்னா உத்தம ஆசீர்வாதமாகிய பொற்கிரீடம். அதுக்கான விளக்கம் தெரிஞ்சதான் நீங்க அதை ஃபாலோ பண்ண முடியும். 5வது மகிமையான கிரீடம், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது மகிமையான கிரீடம். 6வது என்ன கிரீடம் பாருங்க? நீதியின் கிரீடம். இந்த நீதியின் கிரீடம் பெறணும்னா நீங்க என்ன பண்ணணும்? நல்ல போராடணும், உங்க ஓட்டத்தை முடிக்கணும், விசுவாசத்தை காத்து கொள்ளணும். இந்த 3ஐயும் நீங்க செய்யணும். தூங்குறதுக்கு மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பரவாயில்ல, யாரும் தூங்கலைன்னு நினைக்கிறேன். நாங்கள் தூங்குறோமே எப்படிங்க அல்லேலூயா சொல்லுவோன்ற மாதிரி இப்போ யோசித்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். தூங்குறவங்க எழுந்திருக்கிற மாதிரி சொல்லுங்க. சத்தம் சொல்லலாமா? என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இது நம்ம 6வது கிரீடத்துக்கு வந்துட்டோம். எனக்கு கிடுகிடுன்னு சொல்லி முடிச்சிட்டா இது ஒரு நாளைக்கு இன்னும் கூட விளக்கமாக இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். இத்தனைக்கு சொல்லிடணுன்றதுக்காக சொல்கிறேன். நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை போராட்டமே வந்தாலும் போராடி ஜெயிக்கணும். 2வது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். பாதி தூரம் ஓடிட்டு நான் போச்சு வாங்குது, நான் இனிமேல் ஓட மாட்டேன், அந்த பேச்சே இருக்கக்கூடாது. ஓடணும், ஓடி போய் உன் ஜீவியம் முடிகிற வரையிலும் ஓடிக்கிட்டே இருக்கணும், ஓடி முடிக்கணும். இப்போ கொடுக்கப்பட்ட லைஃப்பை எனக்கு கொஞ்ச நாளைக்கு தான் ஓடுவேன் அதெல்லாம் இல்லை 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 முழுசாக ஓடணும். முழுசாக ஓடினா தான் நீ என்ன பண்ண முடியும்? ஓட்டத்தை ஜெயிக்க முடியும். ஓட்டத்தை முடிச்சாதான் ஜெயிக்க முடியும். ஓட்டத்தை முடிக்கலைன்னு வச்சுக்கேன், நீ அதாவது அன்ஃபிட் ஆகிடுவேன். நல்லா கவனிங்களேன். ஓட்டப்பந்தயத்தில் வைக்கிறாங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஒரு 10 பேர், நீங்கள் ஒரு 10 பேர் ஓடுறீங்க. பாதி தூரம் போனோடனே உங்களுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. புரியுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி மூச்செலாம் வாங்கிட்டு இதுக்கப்புறம் ஓட மாட்டிங்கன்னா நீங்கள் ஓடன லிஸ்ட்லேயே இருக்க மாட்டீங்க. ஓடன லிஸ்ட்டில் உன் பேர் இருக்கணும்னா ஓடி முடிக்க வேண்டிய இடத்துல போய் முடிக்கணும். முடிச்சாதான் உன் பேர் லிஸ்ட்டில் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. 3வது, போய் முடிக்கிறவரெல்லாம் உன் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். விசுவாசம் தவறவே விலகவே ஒதுங்கவே கூடாது. அது 3 ரொம்ப முக்கியங்க. எந்த கிரீடத்துக்கு? இந்த நீதியின் கிரீடத்துக்கு இது 3 அவசியம். நல்ல போராட்டத்தை போராடணும், ஓட்டத்தை முடிக்கணும், விசுவாசத்தை காத்து கொள்ளணும். அப்படி காத்து கொண்டா பாருங்க, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மட்டும் இல்லை, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற எல்லாருக்கும் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் பிரசன்னத்தை விரும்புறீங்க?
பாட்டு மட்டும்தான். பிரசன்னம் தாரும் தேவனே. பாட மாட்டீங்களா? நான் தூங்கி நிற்கிறேன், என்னை பாட சொன்னேன் எப்படிங்கன்ற மாதிரி இருக்குது. பிரசன்னம் தாரும், பிரசன்னம் தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம் தாரும் தேவனே. பிரசன்னத்தை கேட்குறாங்க. அப்படின்னா ஆண்டவரே எனக்கு காட்சி அளியும், நான் உம்மை பார்க்கணும் அப்படின்னு பாட்டு. ஆனா பிரசன்னம் தாரும் தேவனே, இங்கேயும் அங்கேயும் கண்ணை முண்டை கண்ணு மாதிரி வச்சுக்கின்னு இப்படியும் அப்படியும் பார்த்துக்கிட்டு இருந்தா இயேசு எப்படி நீ பிரசன்னத்தை பார்க்க முடியும்? இயேசு எப்படி தரிசிக்க முடியும்? இயேசு எப்படி பிரசன்னத்தை உணர முடியும்? எப்போ அந்த நீதியின் கிரீடம் கிடைக்கும்? பிரசன்னம் வேணும்னா மாம்ச கண்ணை மூடணும், ஆவியின் கண்ணை திறக்கணும். அது முண்டை கண்ணா இருந்தா கூட பரவாயில்லை, ஆவியின் கண் முண்டை கண்ணா இருந்தா கூட பரவாயில்லை, மாம்ச கண்ணு அழகா இருந்தா கூட அதை மூடிடணும். அல்லேலூயா. சில கண்ணு அழகா இருக்கும், அதனால கண்ணு அழகாகுதுன்னு எல்லாருக்கிட்ட காட்ட தேவையில்லை. அந்த அழகான கண்ணை முன்னா அந்த அந்த ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்பட்டதான். பிரசன்னம் தாரும் தேவனே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இந்த பிரசன்னம் வேணும்னா நீ என்ன பண்ணும்? அந்த பிரசன்னத்தை பார்க்கறதுக்காக உன் மாம்ச கண்ணை மூடி ஆவியின் கண்ணை திறக்கணும். அல்லேலூயா. முடிக்க சொல்றியா? ஓ சரி, கை தெரியாதப்பட்டுச்சா? ஒருவேளை முடிக்க சொல்றாரோன்னு பார்த்துட்டேன். சரி கவனிங்க, இது 6வது கிரீடம் என்ன? நீதியின் கிரீடம். நீதியின் கிரீடத்தை பெறணும்னு என்ன செய்யணும்? நல்ல போராட்டத்தை போராடணும், ஓட்டத்தை முடிக்கணும். ரொம்ப முக்கியம், ஓட்டத்தை முடிக்கணும். இப்ப தொடங்கின ஓட்டம் போய் முடியணும். பாதியில மூச்சு வாங்கதெல்லாம் நிக்க கூடாது, ஓடிடு. செத்தால அங்க போய் சாவு, அப்படி ஓடிடு. 3வது விசுவாசத்தை காத்துக்கொள். 4வது அவர் பிரசன்னத்தை விரும்பு. அல்லேலூயா. அவரை பார்க்கணும்னு ஆசைப்படு, நீதியின் கிரீடம் உனக்கு கிடைச்சிடும். 6வது 7வது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். சீக்கிரம் 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு வாக்குதத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா சொல்லமா? இப்போ இந்த கிரீடம் பேரு ஜீவ கிரீடம். இந்த ஜீவ கிரீடத்தை பெறணும்னா சோதனையை சகிக்கணும், அப்புறம் நீ உத்தமன்னு விளங்கணும், அப்புறம் கர்த்தரிடத்துல நீ அன்பு கூறணும், அப்புறம் வாக்கு தத்தத்தை பிடிச்சுக்கிடணும். அல்லேலூயா. வாக்கு தத்தம் நான் இந்த இன்னைக்கு கேட்டோமா படிச்சோமா, இத்தோட அடுத்த வருஷம் முடியும் போது இந்த வாக்கு தத்தை நினைச்சு ஓ இந்த வாக்கு தத்தம் ஒன்று சொன்னாங்களே அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ரொம்ப முக்கியம், இந்த ஜீவ கிரீடத்தை பெறணும்னா முதல்ல சோதனையை சகிக்கணும். சோதனை வந்துடுச்சு, ஐயோயோ நான் என்ன பண்ணேன், நான் ஏது பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணல. தேவையா இது? நீ யாருன்னு சோதிக்கிறாங்க. இப்போ தங்கம் வாங்குறீங்க, அப்படியே வாங்கிடுவீங்க. ஒன்று திருப்பி பார்த்து 916 இருக்கா பாருப்பா அப்படின்னா முத்திரை பார்க்குறேன் 916, அந்த கடைசியிலுக்கு தான் பாருப்பா பார்க்குறோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை நாம் சோதிக்கிறோம். நீ வாங்கினா சோதிக்கணும், நீ கொடுத்தா மட்டும் ஒன்று சோதிக்கக்கூடாதா? அது என்ன நியாயம்? நீ எடுத்துமே கொடுத்தீங்கன்னா அவங்ககிட்டருந்து வாங்குற தங்கத்தை எடுத்துமே அவங்ககிட்டயே திருப்பி கொடுத்துட்டு பாருங்களேன். அப்படியே பரவாயில்லப்பா அப்படியே கொடுப்பா அப்படின்னா எடுத்துமே நெருப்பில் போட்டுறான். என்னடானாக்கா அழுக்கு இருக்குதான் அதுக்குள்ள. எங்கே ஏறிச்சு அழுக்கு? வாங்கி அப்படியே போடாத வச்சிருந்தா கூட அழுக்குக்குதுன்னு உள்ளே போட்டுடுறான். போட்ட உடனே அதில் 916 தவிர மிச்சம் இருக்கிற செம்பு அது இதெல்லாம் கலந்து பாரு, அது பூரா எரிஞ்சு போயிடும்.
அது நமக்கு லாஸு தான். அப்படி சோதிக்கிறான் பாருங்க. நம்ம துட்டு கொடுத்து வாங்கின நகி தங்கத்தையே அவன் சோதிக்கிறான் போது உன்னை சோதிக்க கூடாதா? நீ சோதிக்கப்படக்கூடாதா? நீ சோதனைக்கு உட்படலைன்னா நீ கர்த்தருக்குள்ளே இல்லை. சோதனை உனக்கு வந்துச்சுன்னா நீ அதை சகிச்சுன்னா நீ பாக்கியவான். அல்லேலூயா. சோதனை வந்துச்சுங்க, ஆண்டவருக்காக நின்னங்க அப்படின்னா நீங்க பாக்கியவான் பாக்கியவதி. இல்லைன்னா சோதனை வந்துச்சுங்க அப்போ போய் ஒழிச்சுக்கணுங்க. பாக்கியவானாவும் ஆக முடியாது, பாக்கியவதியாகவும் ஆக முடியாது. சோதனையை சகிக்கிற மனுஷி பாக்கியவான் பாக்கியவதி. அதுக்கப்புறம் நீங்க அந்த சோதனையில யாரா தெரியணுமா? உத்தமர்கள் என்று விளங்க வேண்டும். உத்தமரா விளங்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? தேவன் அன்பு கூறுகிற இடத்தில் வாக்குதத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை, அப்படி இருந்தாதான் தேவன் வாக்குதத்தம் கொடுத்த ஜீவ கிரீடத்தை உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கவனிங்க, சோதனையை சகிச்சு ஜெயிக்கணும். சோதனைங்கிறது ஒரு சின்ன விஷயம் தாங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விரலுக்கு ஏற்ற தான் வீக்கம் வரும்னுவாங்க. விரலுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தாங்க சோதனை வரும். உங்களை உங்கள் தகுதியை மீறி தேவன் உங்களை சோதிக்க மாட்டார். இப்போ உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் கண்டிக்கிறீங்க. ஒரு நல்ல இரும்பு ராடு எடுத்துக்கின்னு ஒரே ஓங்கி ஒரே அடி மண்டை மேலே அடிச்சு தாங்கறியா பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன்னா அது உங்கள் பிள்ளை, நீங்கள் அவர் பிள்ளை. நீங்க எப்படி உங்க பிள்ளைய இரும்பு தடியால் அடிக்க மாட்டீங்களோ அவரும் அவர் பிள்ளைய அடிக்க மாட்டாரு. அல்லேலூயா. நீங்க அவருடைய பிள்ளைங்க, அவருடைய பிள்ளைகளாய் உங்களை அவர் தெரிந்து கொண்டார். தேவன் தம்முடைய ஒரே பேரான அவர் ஏற்றுக்கொண்ட உங்களை தம்முடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தம்முடைய பிள்ளைகள். நீங்க எப்படி உங்க பிள்ளைகளை இரும்பு தடி கொண்டு சாகடிக்க மாட்டீங்களோ அதே போல தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களை இரும்பு தடி கொண்டு அடித்து கொள்ள மாட்டார். அல்லேலூயா. சோதனைங்கிறது லைட்டா ஒரு சின்ன பரிசோதனை வரும். தாங்கறமா இல்லையா? அப்பா ஒருத்தர் சொல்றான், நீங்க விசுவாசத்தில் என் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி எனக்கு இரங்கும் கர்த்தாவே சொல்றோம். நம்ம விசுவாசத்துல குறை உள்ளவங்க தான். அப்பப்போ ஜெபம் பண்ணி நம்முடைய விசுவாசத்தை பூஸ்ட் பண்ணிக்கினே இருக்கணும். அல்லேலூயா. 8வது ஜீவ கிரீடம் எதுக்கு? பாக்கியவான் பாக்கியவதியா காண்பிச்சாதான் நீங்க ஜீவ கிரீடத்தை பெற முடியும். 8வது படிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2:19. சீக்கிரம் படி. ஆமென். ஒரு அழில சொல்லமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லமா? தூங்குறவங்க மட்டும் சொல்லமா? சூப்பர். யாரும் தூங்கலன்றதை நிரூபிச்சிட்டீங்க. சோத்திரம். இப்போ சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லமா? இந்த புதிய ஆண்டு எனக்கு மகிழ்ச்சியா இருக்க போகுதுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லமா? கர்த்தர் இந்த புதிய ஆண்டுல என் கூட நடப்பார்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லமா? நிச்சயம் நடக்கும். இப்போ நாம 8வது கிரீடத்தை பார்க்க போறோம். என்ன கிரீடம் பாருங்க? மகிழ்ச்சியின் கிரீடம். இந்த மகிழ்ச்சியின் கிரீடத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? படிங்க. நீங்க சொல்றாரு, எங்களுக்கு நம்பிக்கையின் மகிழ்ச்சியின் கிரீடமா இருக்கிறது யாரு? நீங்க தானே அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதை மகிழ்ச்சியின் கிரீடமா நீங்க இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு 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 ஒர்க் இருக்கு. என்ன பாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்க அவரை சந்திக்கிறவங்களா இருந்தா இந்த மகிழ்ச்சியின் கிரீடம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமாவா? இந்த மகிழ்ச்சியின் கிரீடத்தை நீங்க பெறணும்னா சாதாரணமா கொடுத்துட முடியாது. அதுக்கு பெறணும்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து வரப்போறார்.
வந்துட்டாரா? யாரோ வந்துட்டாருன்னு சொல்றீங்க? ஆமா, வந்துட்டாரு. ஆனா அப்போ வந்தது அவர் குழந்தையா வந்தார். இப்போ மணவாளனா வரப்போறாரு. நீ மணவாட்டியா காத்திருக்கணும். அவர் வரும்பொழுது நீ அவரை சந்திச்சேன்னு சொன்னா உனக்கு மகிழ்ச்சியின் கிரீடம் கொடுக்கப்படும். அவர் வரும்போது நீ இல்லைன்னு சொன்னா அந்த மகிழ்ச்சி கிரீடம் உனக்கு கிடையாது. அல்லேலூயா. 9வது புரிஞ்சுச்சா மகிழ்ச்சியின் கிரீடம்? சரி, 9வது படிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். இப்போ கடைசியா 9வது கிரீடம் அழிவில்லாத கிரீடம். அழிஞ்சு போற கிரீடம் இருக்கு, அழிவில்லாத கிரீடமும் இருக்கு. அழிஞ்சு போற கிரீடத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, அழியாத போறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அதுல அழிஞ்சு போற கிரீடத்தை எப்படி வேணாலும் அழிச்சிடலாம். இப்போ உங்களை நீங்க எப்படி வேணாலும் கெடுத்துக்கலாம். அதுக்கான நிறைய வழி இருக்கு. இந்த வழி தான் போய் கடணும்னு அவசியம் இல்லை. கெடுத்துக்கணும்னா எத்தனையோ வழி இருக்கு. ஆனா அழியாத கிரீடத்தை பெறணும்னா அதுக்கு ஒரு வழி சொல்றாரு பாருங்களேன். அதாவது உலக பிரகாரமா ஒரு பந்தயத்துல ஒரு போட்டியில கலந்துக்கிறவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பந்தயத்துல ஜெயிக்கிற வரையிலும் இச்சை அடக்கம் உள்ளவங்களா இருக்கிறாங்க, கட்டுப்பாடு இருக்கிறாங்க, கட்டுப்படுத்துறாங்க, சரீரத்தை கட்டுப்படுத்துறாங்க, ஆசைகளை கட்டுப்படுத்துறாங்க, எண்ணங்களை கட்டுப்படுத்துறாங்க, எல்லா விதத்திலையும் ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. அது அழிந்து போற கிரீடத்தை பெறறதுக்கே இவ்வளவு கட்டுப்பாடு, இவ்வளவு எச்சை அடக்கம், இவ்வளவு கண்டிப்பு, இவ்வளவுலாம் இருக்கணும்னா அழிவில்லாத கிரீடத்தை பெறணும்னா நீங்க அதை விட அதிகமாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதிக இச்சை அடக்கம் வேணும், அதிக கட்டுப்பாடு வேணும், அதிக நம்பிக்கை வேணும், இன்னும் அதிக பக்தி வேணும். அப்போ இப்படி இருந்தா தான் என்ன கிரீடத்தை பெற முடியும்? அழிவில்லாத கிரீடத்தை பெற முடியும். நான் உங்களுக்கு 9 கிரீடத்தை சொல்லி முடிச்சிருக்கேன். முதல்ல இருந்து ஒரு கிரீடத்தை சொல்லிடலாமா? சொல்ல மாட்டீங்களா? பரிசுத்த கிரீடம், அபிஷேகம் என்னும் கிரீடம், ராஜ கிரீடம், உத்தம ஆசீர்வாதம் ஆகிய பொற்கிரீடம், நரையினால் அது கர்த்தருடைய வழியில நடந்து உண்டாகிற நரையினால் வந்துகிற மகிமையின் கிரீடம். ஃபுல்லா சொன்னதானே நீ மகிமையின் கிரீடம்னு சுருக்கமா சொன்ன. இது சாட்டை நான் படிக்கிறோம் நம்ம. அடுத்தது 6வது நீதியின் கிரீடம், நல்ல போராட்டத்தை போராடுவதனால் கிடைக்கிற நீதியின் கிரீடம். அடுத்தது ஜீவ கிரீடம், சோதனையை சகிச்சு பாக்கியவானா பாக்கியவதியா வர்றவங்களுக்கு கிடைக்கிற ஜீவ கிரீடம். 8வது மகிழ்ச்சியின் கிரீடம். இதை பெறணும்னா ஆண்டவர் வரும்போது அவரை சன்னிதானத்தில் சந்திக்கிறவங்களா இருக்கணும். 9வது அழிவில்லாத கிரீடத்தை பெறணும்னா இச்சை அடக்கம், கட்டுப்பாடு, ஒழுங்கு, ஒழுக்கம், இது எல்லாம் தேவை. இந்த 9 கிரீடத்தை பெறணும்னா இப்படிப்பட்ட சில காரியங்கள் இருக்கு. நீங்க அவர் கையில கிரீடமா இருக்கணும்னா இந்த வாசித்த எல்லாவற்றையும் நீங்க கடைபிடிப்பீர்களானால் இந்த கிரீடங்களாக விளங்குவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாராவது ஒருத்தர் அப்படியே முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம்.